ஃபஸ்ட்டு சாரி ஃபஸ்ட்டு வீடியோ டக்குன்னு கண்ணை போடுறதுனால சரியாக சொல்லி முடிக்க முடியல. நான் என்ன கேட்க வரேன்னா, ஃபஸ்ட்டு வயசானவங்களுக்கு, கணவனை எழுந்தவங்களுக்கு, இந்த வயசு பிள்ளைங்களுக்கு, பொதுவாக சொல்லப்போனால் பெண்களுக்கு தேவையான உதவிகள் நிறைய செய்யட்டும். சந்தோஷமாக எல்லாத்துக்கும் ஓட்டு போடலாம். விதவை பணம் 1000 ரூபா தராங்களா, அது பத்தமா? 2000 ரூபா கொடுக்கணும். ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 2000 ரூபா அது ஜெயிச்சா தான் தருவேன் பிடிக்கிறாங்க. அப்போ ஜெயிக்கலைன்னா நம்மளுக்கு அது இல்லையா? முன்கூட்டி இதெல்லாம் செய்யணுங்க. அப்போதான் எல்லாத்துக்கும் ஓட்டு போடுற இன்ட்ரெஸ்ட் வரும். முன்கூட்டியே எலெக்ஷனுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் அதிகப்படுத்தணும். குடுக்கல் வாங்கல் அதிகப்படுத்தணும். இல்லாதப்பட்ட ஏழை பங்களுக்கு, இடையில்லாதவங்களுக்கு இடம் கொடுக்கணும், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், விதைய பணம் 2000 மாதம் கொடுக்கணும், குழந்தைகளுக்கு இலவசமாக படிக்க வைக்கணும், பெண்களுக்கு நல்லா பாதுகாப்பு கொடுக்கணும். ரொம்ப முடியாத பசங்க குழந்தைங்க யாரும் இல்லாமல் தனிப்படமல்ல புருஷன் மண்டாட்டி இருக்காங்க. எத்தனை பேர் தனியாக பெண்களை மட்டும் புருஷன் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அப்படி அவங்களுக்கெல்லாம் பார்த்து அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு உதவி செய்யுங்க ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? அவங்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்யுங்க. வயசானவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, படிப்புக்கு, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு, இந்த மாதிரிலாம் நீங்கள் நல்ல உதவி பண்ணுங்க. கண்டிப்பாக ஓட்டு போட்டு எல்லாத்தையும் ஜெயிக்க வைப்பாங்க மக்கள். சரிங்களா? இதுதான் கேட்குறது. இப்போ ஓட்டு போடலையா அப்படின்னா மனசு இங்கே மனசு வந்தால் மட்டும்தான் யாருக்கு போட முடியுங்கிறது யோசிக்க முடியும், போட முடியும். இங்கே ஃபஸ்ட்டு மனசு வரணும், யாருக்கு போடணும் அப்படின்னு. அந்த மனசு வர அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும். சரிங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு, வயசானவங்களுக்கு பாதுகாப்பு, வயசானவங்களுக்கு நல்ல ஒரு குடியிருக்க இடம், கரண்டு, சாப்பாட்டுக்கு, மருத்துவ செலவு, இந்த மாதிரி நிதி உதவி, இந்த மாதிரி எவ்வளோ உதவிகளை நீங்கள் கொடுக்கலாம். இருக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் நீங்கள் செஞ்சு நல்ல பேர் வாங்கக்கூடாது. இல்லாதப்பட்டவங்களுக்கு நிறைய செய்யணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டோட எல்லாத்துக்கும் உதவி நல்லா செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு யார் வெளில போடுவாங்க, யாரும் கேட்கணும் அவசியமே கிடையாது. சரிங்களா? இன்றைக்கி எத்தனை ஓட்டு போட்டாலும் சரி, ஒரு ஓட்டு இன்றைக்கி கம்மியாக இருந்தாலும் தோல்வின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு ஓட்டுனால தான் மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்க. அந்த ஒரு ஓட்டுக்கு உண்டான பெனிஃபிட்டு நீங்கள் செய்யணும். சரிங்களா? கணவனை இழந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? குழந்தை இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சொல்லுங்கள். ரொம்ப வயசானவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சொல்லுங்கள். குழந்தைகளை படிக்க வைக்க முடியாத கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? மருத்துவ செலவே பண்ண முடியாத எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் சாகிறாங்க. இந்த மாதிரி நிறைய உதவி செய்யுங்க. எல்லாமே கரெக்டாக நடக்கும். சரிங்களா? இப்போ நாங்களாம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். சமையல் வேலை கிடச்சாலும் ஓடுறோம், வீட்டு வேலை கிடச்சாலும் ஓடுறோம். யார் எங்கே 1 ரூபா 2 ரூபாய்க்கு வட்டி கொடுப்பாங்களோ அதை வாங்கி நம்ம ஒரு செலவு பண்ணுவோம், அதை வாங்கி ஆஸ்பத்திரிக்கு போவோம், அதை வாங்கி சாப்பாடு வச்சுக்குவோம், அதை வாங்கி கடன் கட்டுவோம். இப்படி வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுங்க. படித்தவங்களுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணுமா? படிக்காதவங்கள கொடுக்கக்கூடாதா? படித்தவங்களுக்கே நீங்கள் வேலை வாங்கி கொடுத்துருக்கணும். அப்போ படிக்காதவங்களா தெருவில் போகிறதா? சொல்லுங்கள். இப்போ எங்கே போய் வேலை கேட்டாலும் படிச்சிருக்கியா, பாஸ் பண்ணியிருக்கியா அப்படிங்கிறாங்க. நீங்கள் இருந்தால் தானே படித்து பாஸ் பண்ண முடியும். இல்லாதவங்க என்ன செய்வாங்க? சொல்லுங்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் நல்லா உதவி செய்யுங்க. படிப்புக்கு, சாப்பாடுக்கு, குடியிருக்க, தண்ணி, கரண்டு, மருத்துவ செலவு, நிதி உதவி. அதே மாதிரி இந்த ரேஷனுக்கு 1000 கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கு சேர்த்துங்க ஃபஸ்ட்டு. நான் ஜெயிச்சா தான் கொடுப்பேங்கிறது விட்டுருங்க சார். ஃபஸ்ட்டு சேர்த்துங்க. ஸ்டாலின் அண்ணாவுக்கு தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்க, நல்லதே நடக்கும். சரிங்களா? நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இதில் வேறு யாராவது இது பெரிய விளையாட்டு பேசுகிறேன் சொல்கிறேன் கமெண்ட் போட்டுறதீங்க. எல்லாரும் சொல்கிறத நானும் சொல்கிறேன். நான் தனிப்பட்ட மாதிரி ஒன்றும் சொல்லலை. சரியா?